قرة أعين واجعلنا للمتقين إماما. பெண்ணின் படித்தரங்கள் என்ற தலைப்பில் கிளை இமாம் அப்துர் ரஹீம் எம்ஐசி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. பெருமதிபெருக்கும் பெருமரியாதைக்கும் உரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஒரு நாள் பெண்கள் இஜ்திமா நிகழ்ச்சியிலே நாம் அனைவர்களும் குழம்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இத்தருணத்தில் உங்களுக்கு மத்தியிலே நான் உரையாடுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண்களின் படித்தரங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களின் படித்தரங்கள் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், பெண்கள் இந்த உலகத்திலே அவர்கள் முதல்ல அடைந்த ஒரு படித்தரம் என்றால் தாய் என்ற அந்த படித்தரத்தை அடைகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய கரத்தினாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு ஜோடியாக அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறைவன் படைத்ததற்கு பின்பு சுவன சோலைக்கு அல்லாஹ் அனுப்பி அங்கே ஒரு சோதனையை வைத்து அந்த சோதனையிலே வெல்ல முடியாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோல்வியை தழுவிய பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையும் இறைவன் படைத்து அதிலே பரிபாலித்து தன்னுடைய 2 அடிமைகளை அல்லாஹ் தஆலா முதலாக இறக்கிவிட்டு அவர்கள் இருவர்கள் மூலியமாக ஒட்டுமொத்த உலகத்தையுமே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? முழுமையாக அல்லாஹ் படைக்கின்றான். அதற்கு பின்பாக இந்த இடத்துல ஒரு பெண்மணி அடைகின்ற முதல் படித்தரம் என்றால் அது இந்த தாய் என்ற மிக உன்னதமான மிக முக்கியமான ஒரு படித்தரம் தான். தாய்மையை குறித்து இதற்கு முன்பாக பல நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தாய் என்பவள் எப்பேற்பட்டவங்க, அவர்களுக்கு நம்மளுடைய மார்க்கம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் எப்படி, அவர்களுக்கு நம்மளுடைய மார்க்கம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி, இதையெல்லாம் சென்ற சகோதரி கூட ரொம்ப அழகாக அந்த தாயினுடைய மிக முக்கியத்துவங்களை எல்லாம் அழகாக பட்டியலிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே போன்று நமக்கு தாய்மை குறித்து பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். அதுல நாம் பார்க்க இருக்கின்ற இந்த தாய்மை குறித்தான சில விஷயங்கள் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய அன்பையும் தாயினுடைய அந்த விஷயங்களையும் தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஏனால் ஒரு பெண் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதற்கு முன்பாக பல படித்தரங்களை அவர்கள் கடக்கின்றார்கள். தாய்மை என்ற படித்தரத்திற்கு முன்பாகவே அவர்கள் ஏதோ ஒரு தாய்க்கு அந்த பெண்மணி மகளாக இருப்பாங்க, அடுத்து ஒரு நபருக்கு மனைவியாக மாறுவார்கள், அடுத்ததான் என்ன செய்வாங்க? தாய்மை என்ற மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு தகுதிக்கு அவங்க உயர்த்தப்படுறாங்க. இப்போ அதுல இந்த தாய் என்ற படித்தரத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவர்களுடைய அந்த தாய்மையை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும், அந்த பொறுப்பை அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் காக்க வேண்டும், அதை சரிவர செய்ய வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு முறை இதே போன்ற ஒரு உரையில தங்களுடைய சஹாபாக்களுக்கு ஒரு தாயினுடைய அந்த பாசத்தை குறித்து ஒரு உண்மை சம்பவத்தை உதாரணமாக எடுத்து சொல்றாங்க. என்ன உண்மை சம்பவம்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒன்று உதாரணத்தின் மூலியமாக அவர்களாக கற்பனையாக சில உதாரணங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இல்லை என்றால்
ரசூலுல்லாஹ்விற்கு முன்பு வாழ்ந்த பல சமுதாயத்தினர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்லி அதுல அவர்களுக்கு படிப்பனை தருகின்ற வகையில் சில அறிவுரைகளை ரசூலுல்லாஹ் வழங்குவாங்க. அந்த அடிப்படையில் நபி தாவூத் அவர்கள் வாழ்ந்தாங்கல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் 2 பெண்மணிகள் வாழ்ந்தார்கள். அக்கா தங்கை, அவங்க சகோதரிகள், சரிங்களா? அதுல இந்த 2 நபர்களுக்குமே 2 ஆண் குழந்தைகள் இருந்துச்சு. அதாவது அக்காளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, தங்கைக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அதுல இந்த 2 ஆண் குழந்தைகளும் காட்டிற்கு சென்று அவர்களுடைய அந்த வேட்டை தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுல ஒரு ஆண் குழந்தையை ஓனாய் என்ன செஞ்சிருச்சு, அடிச்சு கொலை செஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்குது. இப்ப 2 சகோதரிகளும் அவங்க சண்டையிட்டுக்கிறாங்க. எப்படி சண்டையிடுறாங்க? இது என்னுடைய குழந்தை தான், ஓன் குழந்தை தான் அந்த ஓனாயிட்டு அடிபட்டு செத்து போயிருச்சு இப்படின்னு 2 சகோதரிகளும் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு மகனுக்காக போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த தீர்ப்பு போகுது. ஏன்னா தாவூத் அவர்கள் அந்த நேரத்தில் ஆட்சியாளராக ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த தீர்ப்பு போகும் பொழுது தாவூத் நபி என்ன சொல்றாங்க, உங்க இருவர்ல யாரு ரொம்ப மூத்தவர்களும் அவங்க தான் அதிகமாக அனுபவசாலியா இருக்கிறாங்க, அவங்களே என்ன செய்யட்டும், இந்த குழந்தையை வளர்க்கட்டும் அப்படின்னு தாவூத் நபி என்ன செய்யறாங்க, ஒரு தீர்ப்பை கொடுத்துடுறாங்க. ஆனா இந்த தீர்ப்புல அந்த 2 பெண்மணிகளுக்குமே உடன்பாடு இல்லை. சரி, தாவூத் நபி தான் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அவர்களுடைய மகனார் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நாம தீர்ப்பு கேட்போம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யாரு சொல்லுங்க, யாராவது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் நபி அவர்களுடைய சொந்த மகனார் தான் யாரு, சுலைமான் நபி. சுலைமான் நபி இடத்துல இந்த தீர்ப்பு போகுது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எங்களுடைய குழந்தைகள்ல ஒரு குழந்தைய இந்த மாதிரி ஒரு ஓனாய் அடிச்சு கொன்றுச்சு, அதனால நீங்க என்ன செய்யணும், இதற்கு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு நேரம் அமைதியாக இருந்து யோசித்து விட்டு அறிவுபூர்வமான ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்குறாங்க. எப்படி தீர்ப்பு வழங்குறாங்க, குழந்தை இருக்குதா, அந்த குழந்தை உங்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் இல்லை, அந்த குழந்தை என்ன செஞ்சிருங்க, 2ஆக கூறு போட்டு பொளந்துருங்க, பாதியே இந்த பெண்மணி வச்சுக்கிட்டும் பாதியே இந்த பெண்மணி வச்சுக்கிட்டும் அப்படின்னு சுலைமான் நபி சொல்றாங்க. அப்போ அந்த தீர்ப்புக்கு உடனடியாக அவர்களுடைய சேவர்கள் என்ன செய்யணும், கட்டுப்படணுமா இல்லையா? எடுத்துட்டு வந்துடுறாங்க வாளை எடுத்து குழந்தையே என்ன செய்ய போறாங்க, புழக்க போறாங்க. அந்த நேரத்தில் அந்த 2 பெண்மணியில ஒரு பெண்மணி வேணாம் இந்த குழந்தையை என்னுடைய சகோதரிட்டே கொடுத்துருங்க. அந்த 2 பெண்மணிகள்ல சிறியவர்களாக யாருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்க, பதட்டத்தோடு சுலைமான் நபி இடத்துல சொல்றாங்க, இந்த குழந்தையை என்னுடைய சகோதரி வளர்க்கட்டும், இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு பதட்டத்தோடு சொல்றாங்க. அப்ப சுலைமான் நபி அவர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க, சரி இந்த குழந்தை உங்கள யார் இளையவர்களா இருக்கிறாங்களோ இந்த பெண்மணிக்கு தான் இந்த குழந்தை சொந்தம். ஏனென்றால் இந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை வைத்து அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறாங்க, தாயினுடைய உண்மையான அன்பு. ஒரு உண்மையான தாய் அந்த இடத்துல தன்னுடைய மகனுக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது, தன்னுடைய மகனுடைய உயிர் பறிபோக போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்த உடனே என்ன செய்யறாங்க, அதற்கு உடனடியாக அவர்களுடைய அந்த ரியாக்ஷனை காமிக்கிறாங்க. ஆனா பொய்யான தாய் என்ன செய்யறாங்க, அமைதியாக தான் இருக்கிறாங்க. சரி நம்ம புள்ள போச்சுல இவ புள்ளையும் போகட்டும் இப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த தாயார் என்ன செய்யறாங்க, நம்ம பிள்ளை நம்மளோடு இல்லாவிட்டாலும் உயிருடனாவது இருப்பான்ல, என்றாவது ஒரு நாள் அவனுக்கு உண்மை தெரியும்ல, அப்ப என்ன இடத்துல வருவான்ல, உயிரோடு இருந்தா போதும், அவன் எங்க இருந்தாலும் சரி இப்படின்னு நினைப்பவள் தான் யார், உண்மையான தாயார். இப்போ இந்த இடத்துல சுலைமான் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மையினுடைய உண்மையான அந்த அன்பிற்கும் அந்த மகத்துவத்திற்கும் உதாரணமாக சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றார். இது மாதிரி பல செய்திகள், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும். உண்மையிலேயே இப்ப தாய்மார்கள் நீங்க எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பாகவும் பரிவோடனும் இருங்க. சொன்னாலும் சொல்லலானும் அப்படித்தானே இருக்க போறீங்க. நான் இந்த மாதிரியான உரைகளில் பல அறிவுரைகளை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எல்லா தாய்மார்களும் அவர்களுடைய பிள்ளைகள் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பீங்களா இல்லையா? ஆனால் இந்த அன்பு தான் ஒரு காலகட்டத்திற்கு மேல எப்படி மாறுது,
செல்லம் என்ற இந்த ஒரு போர்வைக்குள்ளாக போயிருது. செல்லத்திற்கும் அன்புக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. அன்பு என்றால் நம்மளுடைய மகன், நம்மளுடைய பிள்ளைகள் எந்த ஒரு தவறுக்கும் எந்த ஒரு பாதிப்பிற்கும் ஆளாகிவிடக் கூடாது என்று ஒவ்வொரு தினமும் அணு நேரமும் அந்த தாயாரும் அந்த தந்தையும் என்ன செய்யணும், அவர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் அன்பு. செல்லம் அப்படி கிடையாது. நம்மளுடைய பிள்ளை என்னதான் செய்தாலும், அவன் தப்பே பண்ணாலும் இல்ல சரியானதே செஞ்சாலும் நம்மளுடைய பிள்ளைகளை என்றைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்காமல் இருப்போம். நம்மளுடைய பிள்ளைகளை அதட்டி கண்டிச்சு நல்ல முறையிலே வளர்க்காமல் இருப்போம். இது என்னது? இதுக்கு பேர் தான் செல்லம். இதன் மூலியமாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாசமாக போவதற்கு அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய, பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்கக்கூடிய அந்த தாயாரே ஒரு கட்டத்திற்கு மேலே ஒரு மூல காரணியாக மாறிவிடுகின்றார்கள். பட்டிமன்றத்தில் சொன்னாங்க. அதற்கு முன்பாக அந்த ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில, பவர் பாயிண்ட் நிகழ்ச்சியில கூட சொன்னாங்க, பெண்மணிகளாகிய உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பொறுப்பு? தந்தையர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்மகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனைவியையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு இருக்குது. ஆனால் தாயாருக்கு தான் என்ன பொறுப்பு இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? குல்லு இம்ராஅத்தின், ஒவ்வொரு பெண்மணி ராய்யா, அவங்க யாரு? பொறுப்புதாரிகள். எந்தெந்த விஷயத்துல? அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, அவர்களுடைய கணவரின் வீட்டார் விஷயத்திலேயும் அவர்களுடைய கணவரின் பிள்ளைகள் விஷயத்திலேயும் அந்த பெண்மணி யாரு? பொறுப்புதாரி. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள்னு சொல்லாம அவருடைய கணவரின் பிள்ளைகள்னு சொல்லணும்? ஏன் உங்களுக்கு பிள்ளை இல்லையா? கணவருடைய பிள்ளையும் இவருடைய பிள்ளை தானே. அப்படி நாம் எடுத்துக்கூடாது. ஏன்? அந்த கணவனுக்கு வேறு ஒரு மூலியமாக, வேறு ஒரு பெண்ணின் மூலியமாக பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் இந்த பெண்மணி பொறுப்பெடுக்கணும். அந்த குழந்தைக்கு இந்த பெண்மணியும் பொறுப்புதாரியாக ஆகுவாள். நம்மளுடைய கணவரின் குழந்தைகள் நம்மளுடைய குழந்தைக்கு சமமானவர்கள். எந்த விதத்திலையும் அவர்களை பிரித்து பார்க்க கூடாது. அவர்களும் நம்மளுடைய சொந்த குழந்தைகளை போன்றவர்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துவதற்காகத்தான் இங்கே ஒரு வார்த்தையை வித்தியாசப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ இந்த சட்டத்திற்கு உதாரணமாகத்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொந்த சகோதரியான அஸ்மா அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்பாக, பல ஹலிஃபாக்களுடைய மரணத்திற்கு பின்பாக இந்த ஒரு அருமையான படிப்பனை தரக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நிகழுது. என்ன சம்பவம்? அந்த அஸ்மா அவர்களுடைய இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது யார் அப்படின்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான கொடுங்கோல் ஆட்சியாளன். சரிங்களா? அவன் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடியவன். பேர் தான் என்னது? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்னு உன்னதமான ஒரு அழகிய பேரை வச்சிருக்கிறான். ஆனால் செய்கிற சேலையெல்லாம் எப்படி? எல்லாமே மார்க்கத்துக்கு முரண் தான். அப்போ இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக பல புரட்சிகள்லாம் வெடிக்குது. ஒவ்வொரு இளைஞர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் தவறான வழியிலே நம்மை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லா இளைஞர்களும் என்ன செய்யறாங்க? களமிறங்கி அவர்களுக்கு எதிராக, அந்த ஆட்சியாளருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய புரட்சியாளர்கள் ஒருவர் தான் இப்னு சுபைர் அவர்கள். அப்துல்லா இப்னு சுபைர் அஸ்மா அவர்களுடைய மகனார். இந்த இப்னு சுபைர் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்கள் இளம் வயதை அடைந்தவுடனே மார்க்கத்திற்காக இந்த ஆட்சியாளருக்கு எதிராக அவன் செய்யக்கூடிய எல்லா அனிதங்களையும் தனி ஆளாக நின்று தட்டி கேட்கிறாங்க. மார்க்கத்துக்கு முரணாக ஆட்சி பண்றீங்க, அநியாயமான முறையில் ஆட்சி நடத்துறீங்க, இதையெல்லாம் ஒரு தனி இளைஞராக இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் இவர்கள்ட்ட சில அறிவுரைகளை சொல்றாங்க. இப்னு சுபைரே, உங்களுடைய தகப்பனார் ஜுபைர் பின் அவ்வாம் இருக்கிறார்ல, அதிகமான தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக செஞ்சாங்க. அவர்களுடைய சாயல் உங்களிடத்திலையும் வெளிப்படுது. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உறுதியும் தியாக மனப்பான்மையும் அவருடைய மகனாரான உங்களுடைய அந்த முகத்திலேயும் உங்களுடைய உள்ளத்திலேயும் அது வெளிப்படுது. சரிதான். ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக நீங்கள் எந்த ஒரு களமும் இறங்காதீங்க. உங்களை ஒரு நாள் என்ன செஞ்சிருவான்? கொலை செஞ்சிருவான்.
உங்களுக்கு இருக்கிறது தாயார் மட்டும்தான். அந்த தாய்க்கும் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களுடைய தாயார் நீங்க தானே பார்த்து கொள்ளணும். அப்ப நீங்களும் போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த பெண்மணியை அஸ்மா அவர்களை யாரு பார்த்துக்கிருவா இப்படின்னு எல்லா நபர்களும் எல்லா சகாபாக்களும் என்ன செய்யறாங்க, இப்னு சுபைர் அவர்களுக்கு உபதேசிக்கிறாங்க. இருக்கிற எல்லா நபி தோழர்களும் இப்னு உமர் அவர்கள் சொல்றாங்க, கான சவ்வாமன் கவ்வாமன், அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர், அதிகமாக உபரியான தொழுகையில் ஈடுபடக்கூடியவர், நல்ல மனிதராக திகழ்ந்தவர், ஏற்கனவே மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்த குடும்பத்தினுடைய வாரிசுதாரர். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றேன்னு போய் உங்களுடைய உயிரை நீங்க மாற்றிக்கிறாதீங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, இப்னு சுபைர் அவர்களுக்கு சில உபதேசங்கள் சொல்றாங்க. இப்னு சுபைர் அவர்கள் என்ன செய்யறாங்க, மார்க்கத்திற்காகத்தான் நான் இந்த களத்தில் இந்த பிரச்சாரத்திற்கு இறங்கினேன், ஒரு காலம் அதுல என்னுடைய காலை பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு தனி நபராக தனி இளைஞராக நின்றே அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்யறாங்க. ஒரு நாள் வருது, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு சடலம் கண்டெடுக்கப்படுது. அந்த பக்கம் போன எல்லா வணிக கூட்டத்தினர்கள் எல்லாம் அந்த சடலத்தை பார்த்துட்டே போறாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, இவர் தான் அந்த ஜுபைர் பின் அவ்வாம் அவர்களுடைய மகனார். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் என்ன செஞ்சுட்டான், தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாம் இந்த மாதிரி தான் அவன் என்ன செஞ்சான், கொலை செஞ்சான். அதே மாதிரி இப்னு சுபைர் அவர்களும் இன்றைக்கு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி மதீனா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதுல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சடலத்தை பார்த்து அவர்களும் கண்ணீர் வடிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க, இறைவா இவர் அதிகமாக தொழுபவராகவும் நோன்பு வைப்பவராகவும் உறவை பேணி வாழக்கூடியவராகவும் அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்ன அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவராகவும் இருந்தாரே, இவருக்கு இவ்வளவு பெரிய மோசமான ஒரு முடிவா இப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு வேதனைப்பட்டு ஆதங்கத்தில் அவங்க அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க. அப்போ இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவனுக்கும் போகுது. அவன் என்ன செய்யறான், உடனடியாக அந்த சடலத்தை பேரித்த மரத்துல அவன் என்ன செய்யறான், சிலுவை போல அறையிறான். அவர்களுடைய சடலம் பேரித்த மரத்துல தொங்குது. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு போறாங்க, எல்லாருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மகனை பெற்றெடுத்த தாயார் மட்டும் ஏன் இன்னும் வராம இருக்கிறாங்க? அந்த தாய்க்கு புரியணுமா இல்லையா, உன் மகனை ஒழுங்கா வளர்த்திருந்தேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் வந்திருப்பானா இப்படின்னு நான் பேசணும். அந்த தாயிடத்துல இந்த மகனுடைய நிலையை குறித்து அந்த தாய்க்கு நான் புரிய வைக்கணும். இப்படி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்யறான், ரொம்ப மோசமாக ஒரு தென்னாவட்டாக என்ன செய்யறான், அவர்களுடைய தாயார் அஸ்மா அவர்களை அழைக்கின்றான். ஒரு நபரை போக சொல்லி போய் அஸ்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு தன்னுடைய சேவகனுக்கு கட்டளையிடுறான். இவர்களும் போறாங்க. போய் அஸ்மா அவர்களை அழைக்கின்றார்கள். அஸ்மா அவர்களை அழைக்கும் பொழுது, நான் வர முடியாது, என்னுடைய மகன் மார்க்கத்திற்காக உயிரை நீத்திருக்கிறான், அவனுடைய இந்த உயிரிழப்பை அவனுடைய இந்த தியாகத்தை குறை சொல்லும் வண்ணமாக எவன் பேசினாலும் அதை கேட்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறாங்க. அவங்க வர மறுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சேவகன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒருவேளை வர மறுத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மன்னர் என்ன செய்வாரு, உங்களுடைய சடையை பிடித்து இழுத்துட்டு போவாரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ அஸ்மா அவர்கள் சொல்கின்றார்கள், ஓம் உன்னுடைய ஹலிஃபா உன்னுடைய மன்னாதி மன்ன என்னுடைய சடையை பிடிச்சி இழுத்துட்டு போவானா, அப்ப அவனை வர சொல்லு, வந்து என் சடையை பிடித்து இழுத்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு அஸ்மா அவர்களும் அவருடைய அந்த மார்க்கத்தை அவர்கள் கொள்கையினுடைய உறுதியை வெளிப்படுத்தி பேசுறாங்க. அவனும் வந்துடுறான். வந்து அஸ்மா அவர்களிடத்துல, பாத்தியா உன் பிள்ளைக்கு நீ சிறு பிள்ளையாயிரத்துல இருந்தே என்னை பற்றியான அச்சத்தை ஊட்டி வளர்த்திருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு உன் குழந்தை உன்னோடு இருந்திருப்பான்ல, இப்ப பாரு அவன் எனக்கு எதிராக பேசினா இப்ப இன்னைக்கு உன்னுடைய நிலையை பாரு அப்படின்னு ஒரு தாயாரிடத்துல அவருடைய மகனை கொலை செய்தது மட்டுமல்லாமல் மிக தரக்குறைவாக மட்டமாக பேசுறான். அதற்கு அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பதில் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு அழகாக பதில் சொன்னாங்க தெரியுமா? நான் சொல்லி காட்டுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்க அபா ஹுபைப் சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள், ரஅய்துக அஃப்ஸதத அலைஹி துன்யாஹும் வ அஃப்ஸத அலைக்க ஆகிரத்தக. நீயோ என்னுடைய மகனின் உலக வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. என் மகனுக்கு ஒன்றும் நான் திருமணம் முடிச்சு பார்க்கல,
நல்ல பிள்ளைகளை பேரம்பேத்திகளாம் எடுத்து நான் ஒன்றும் பார்க்கல. எவ்வளவோ கனவுகள் கண்டு வச்சிருந்தேன். என்னுடைய மகனுடைய உலக வாழ்க்கையை நீ என்ன செஞ்சுட்டே, நாசமாக்கி விட்டாய். ஆனால் என்னுடைய மகனோ உன்னுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் அப்படின்னு அவ்வளவு அழகாக அவர்களுடைய உள்ளத்திலே அந்த மார்க்கத்தினுடைய பிடிமானத்தை அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. என் மகனார் இந்த உலகத்திலே அவன் வாழ முடியாம போகலாம், அவன் கண்ட கனவுகளை எல்லாம் நினைவாக்காமல் போகலாம். ஆனால் நாளை மறுமையில் அந்த நிரந்தர வாழ்க்கையில் என்னுடைய மகன் மிக சுகபோகமான வாழ்க்கையில இருப்பான். அவனை தொடர்ந்து நானும் அந்த சுகபோகமான வாழ்க்கையிலே இன்ஷா அல்லாஹ் அவனோடு நானும் கலந்து கொள்வேன். ஓ மறுமை வாழ்க்கை என்ன ஆகும்? ஓ மறுமை வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாயிருச்சுல. உன்னுடைய அந்த நிரந்தர வாழ்க்கை எப்படி மோசமாக இருக்க போது, அதை நீ யோசிச்சுக்க அப்படின்னு அஸ்மா அவர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த சம்பவத்திலிருந்து தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்க எவ்வளவு அழகான படிப்பினை எடுக்கலாம். தன்னுடைய மகனை எந்த அளவிற்கு மார்க்க பிடிமானத்தோடு மார்க்கத்திலையும் கொள்கையினுடைய அந்த உறுதிப்பாட்டையும் எவ்வளவு அழகாக சிறு பிராயத்திலிருந்தே ஊட்டி வளர்த்துருக்காங்க பாருங்க. அதுக்கு முதல்ல அவர்களுடைய தாயார் சரியாக இருந்தாங்க, அவருடைய தந்தை சரியாக இருந்தார், பிள்ளையும் அதற்கேற்றார் போல் சரியாக வாழ்ந்து ஒரு நல்ல தியாகியாக உயிர் தியாகம் செய்து என்ன செஞ்சாங்க, மரணத்தை தழுவி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான பல சம்பவங்கள் மூலியமாக மார்க்கத்திலே எந்த அளவிற்கு ஒரு தாயார் ஒரு பெண் இந்த தாய்மை என்ற இந்த படித்தரத்தை அடையும் பொழுது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மாபெரும் உதாரணம். அடுத்ததாக தாய்க்கு முன்னாலே ஒரு உதாரணம் என்ன, மனைவி என்ற ஸ்தானத்தை அடைவாங்களா? முதல்ல மகள், அடுத்து மனைவி, அடுத்தது தாயாரா ஆவாங்க. ஆனால் இதுல மார்க்க நமக்கு அதிகமாக உயர்த்தி ரொம்ப தகுதியில உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக பெண்மணிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துனா அது தாய் தான். அடுத்துதான் என்னது, மனைவி. இந்த மனைவி என்ற இந்த அந்தஸ்தை வைக்கக்கூடியவர்கள் எப்படி அவர்களுடைய கணவனிடத்திலே அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள், எல்லோரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் அனைவரும் நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய கணவருக்கு எவ்வளவு அழகான ஒரு மனைவியாக, நம்மளுடைய முகத்தோற்றத்தில் மட்டும் அழகு இருந்தா பத்தாது, உள்ளத்தில் அளவிலேயும் நாம் நம்மளுடைய கணவருக்கு அவருடைய மனதிலே நாம் மனக்குளிர்ச்சியையும் கண் குளிர்ச்சியாகவும் நாம் இருக்கின்றோமா, இதை அனைத்து மனைவிமார்களும் என்ன செய்யணும், பரிசோதித்து பார்க்கணும். அத்துன்யாவும் மத்தாவும் ஹைரு மத்தா இத்துன்யா அல் இம்ராஅத்து ஸாலிஹா. இந்த உலகத்தில் எல்லாமே என்னது, அறுக்குடை தான். ஆனால் அந்த எல்லா அறுக்குடைகள் காட்டிலும் மிக சிறந்த அறுக்குடை அப்படின்னா ஒரு சாலிஹான பெண்மணி, சாலிஹான மனைவி. அந்த சாலிஹான மனைவி ஒரு கணவருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்லை, சுகம் இல்லைனாலும் பரவாயில்லை, அவனுக்கு உலகத்தில் எண்ணற்ற சோதனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு உடனேயே அந்த தன்னுடைய மனைவி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்குளிர்ச்சியாக இருந்து எல்லா அருட்கொடைகளையும் இந்த ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருவா, அதை முழுமைப்படுத்தி விடுவா. அதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடைகளிலேயே மிக சிறந்த அருட்கொடை நல்ல மனைவி என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ மனைவிமார்கள் அவர்களுடைய கணவனிடத்தில் சண்டையிட்டு கொண்டு அவர்களுடைய அந்த உழைப்பை குறை சொல்லி கொண்டு அவர்கள் செய்கின்ற தியாகத்தை கொச்சைப்படுத்தி கொண்டு எத்தனையோ மனைவிமார்கள் நம்மளுடைய மார்க்கத்திலையும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. கணவனுடைய பல தியாகங்களை குறை சொல்லி கொண்டும் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பையும் காதலையும் சரியான முறையிலே நாம் மேலும் வைத்திருக்கிறார்கள் என்பதை புரியாமல் என்ன செய்கிறோம், நம்மளுடைய கணவனிடத்திலே நாம் அழகாமல் நடந்து கொள்ளாமல் இருக்கின்ற பல சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை செய்தியின் மூலியமாக நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக அமைகின்றாள் என்றால் அந்த கணவனுக்கு நாளை மறுமையில இறைவன் என்ன செய்கின்றான், அந்த கணவனுக்கென்றே சில கூர்லின் பெண்களை, சொர்க்கத்து கன்னியர்களை அல்லாஹ் நியமிச்சிருப்பான்ல, அந்த கன்னியர்களை என்ன செய்கின்றார்கள், அந்த தொல்லை தரக்கூடிய அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எப்படி சபிக்கின்றாங்க, லா தஅதீஹி காத்தலக்கல்லாஹு ஃபஇன்னமா, உன்னை அல்லாஹ் தஆலா அதிகமாக சபித்து விட்டான்,
நீ என்னுடைய கணவரை நீ என்ன செய்யாதே, கொச்சைப்படுத்தாதே, அவருக்கு அதிகமான தொல்லையை தராதே. ஏனென்றால் அந்த மனிதர் உன்னிடத்தில் விருந்தாளியாகத்தான் இருக்கிறார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமாக அவர் எங்களிடத்துல வந்து விடுவார். அப்போ உன்னுடைய தொல்லையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு, எங்களோடு நிம்மதியான ஒரு சுகபோகமான வாழ்க்கையில இருப்பாரு அப்படின்னு யாரு சொல்றா? நம்மளுடைய கணவருக்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஹூர்லின் பெண்கள் சொல்கின்றார்கள். அப்போ மனைவிமார்கள் எல்லோரும் இந்த இடத்துல உங்களுடைய பொசசிவ் அப்படியே தட்டி எழுப்புங்க. நம்மளுடைய கணவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில ஹூர்லின் பெண்களை வைத்திருக்கின்றான். இங்கே நாம் செய்யக்கூடிய தொல்லையின் காரணமாக அந்த ஹூர்லின் பெண்கள் நம்மளுடைய கணவனுக்காக நம்மளையே திட்டுகிறார்கள் என்றால் நாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய கணவனுக்கு சரியா இல்லை, நம்மளுடைய கணவனுக்கு கண்குளிர்ச்சியா இல்லை, அதனால தான் அவர்கள் நம்மளை சபிக்கிறாங்க. அப்போ ஒரு கணவன் நம்மளுடைய கணவன் இடத்துல எவ்வளவு அழகாக நடக்க முடியுமோ அவ்வளவு அழகாக நாம் நடந்து காட்டுவோம் என்று ஒவ்வொரு மனைவிமார்களும் சபதம் எடுக்கணும். நம்மளுடைய கணவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்தையும் மதித்து நடக்கணும். அவர்களுடைய எல்லா உழைப்பிற்கும் அவர்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டமான காலங்களிலேயும் நாம மிக முக்கியமான ஒரு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். ஒரு கட்டத்துக்கு மேல தாய் தந்தையர்கள் கூட வரமாட்டாங்க. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இவ்வளவுதான். கடைசி வரும் வரக்கூடிய ஒரு உறவாக இருக்கின்றார்கள். இப்போ மனைவிமார்களாக இருக்கக்கூடிய நீங்க தான் என்ன செய்யணும்? உங்களுடைய கணவன்மார்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தில, ஒரு தகுதியில, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் தாண்டி அதிகமான பாசத்தையும் பரிவையும் அவர்களுடைய எல்லா தியாகங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பொறுப்பையும் இந்த படித்தரத்திலேயும் நீங்கள் மிக உச்சபட்ச ஒரு இடத்திலே இருக்க முடியும். எனவே ஒரு பெண்ணினுடைய படித்தரங்களிலேயே மிக முக்கியமான படித்தரங்களான இந்த தாய் மற்றும் மனைவி என்ற இந்த படித்தரத்தில் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இறைவன் நாளை மறுமையிலே உங்களுக்கு சுவனத்தை உரித்தாக்கி விடுவான். எனவே அதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த இஜ்திமாவில் இருந்து உங்களை தயார் செய்து கொண்டு நாளை மறுமையிலே உங்களுடைய சுவனத்திற்கு உங்களுடைய பெயரை இந்த பெண்கள் இஜ்திமாவில் இருந்தே நீங்க என்ன செய்யுங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.